அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஃபேமிலியோடு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் 4 பேர். இப்போ பாப்பாவோட பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, அப்புறம் பசங்க 2 பேர். பிரதீபா, பிரஜன் தான் எங்கள் ஃபேமிலி. வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் போயிட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். இந்த வருடத்துக்கான பொங்கல் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இல்லைம்மா நீங்கள் வாங்க. கோவிலுக்கு வந்தாச்சுங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான இடமே எங்களுக்கு கிடைக்கல. அவ்வளோ ஒரு கூட்டம். ஏன்னா சண்டே ஆச்சா, அதனால் எல்லாருமே லீவாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அன்னைக்கு தான் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அடுப்பு எடுத்து அப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் ரெடி பண்ணி அப்புறம் நாங்கள் வச்சோம். மழை டைம் வேறையா, அதனால் விறகுலாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். அங்கே தான் போய் எப்பயுமே ரெடி பண்ணுவோம். ஆனால் மழையில் இருக்கும், கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் நானும் அக்காவும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். பொங்கல் வைக்கிறது, வெல்லம் உடைக்கிறது, இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் முடிக்க முடியும். அப்போ தான் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து அழகாக பொங்கல் வச்சு முடித்தோம். அந்த போய் விடுதலாமா?
எல்லா சாமியும் பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து பிரசாதம் தான் சாப்பிட போகிறோம். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சேர்ந்து பிரசாதம் வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்து ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே எப்பயுமே போவோம். அங்கே அப்புறம் எல்லாரும் பசங்க நாங்கள் எல்லாருமே போனோம். அங்கே வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. செம்ம அழகான ஒரு பிளேஸுங்க இது, நல்லா இருக்கும் கோவில், அதை ஒட்டி ஆறுன்னு அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடமே. நல்ல பிள்ளைங்க வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால அந்த தண்ணியில் அவங்களுக்கு நின்னது கொஞ்சம் கூலிங்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ பேர் பொங்கல் வைக்கிறாங்க, சரியான கூட்டம். அவ்வளோ காரு வேன் எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியாக பெரிய பெரிய டபரா பெரிய பெரிய பானை வச்சு ரொம்ப இதுவாக, சிலருக்கு வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. வச்சிருந்தோம்ல கொதிக்குது. நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு. நீங்களும் வந்து ஆடி மாதத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வத்தை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்ம இடையில போகணும்னு நினைப்போம், நம்மளால போக முடியாது. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தால் நம்ம தள்ளி போடுற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் நம்ம போயே ஆகணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சால் குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் நம்ம கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம இதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது, செய்வோம். நீங்கள் வந்து இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுருக்கீங்களா இந்த ஆடி மாதத்துலன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ வந்து நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.